ஹாய், நான் தான் உங்கள் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டபுள் டக்கர் மூவியில் நம்ம ரெண்டு வெப்சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா, கொரியனில் ஹால் ஆஃப் டெத் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம தமிழில் சுழல் 2 பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டும் கதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹால் ஆஃப் டெத்தில் வந்து ஜாம்பி பேஸ் பண்ணி ஒரு டீச்சர் வந்து ஒரு புதுவிதமாக எக்ஸ்பீரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கோளாறான மருந்து கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டூடெண்ட் மேலே செலுத்தி பார்ப்பார். வேணும்னு பண்ணாரா, தெரிஞ்சு பண்ணாரா, அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் ஜாம்பியாக மாறி சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அது யார் ஜாம்பியாக மாறாமல் தப்பிச்சாங்க, அதுதான் ஃபுல் கதை. சுழல் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம சீசன் 1 வந்து கிளைமாக்ஸில் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு மேட்ரு பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ரு வந்து சுழல் 2ல் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அது ஒரு வக்கீல் எடுத்து கேஸ் எடுத்து நடத்துவார். அவர் வந்து ஃபாஸ்ட்டில் வந்து என்னென்ன தப்பு பண்ணார், என்னென்ன இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போகும். அது பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு ஒரு மர்ட்ரு பண்ணிடுவாங்க. அந்த மர்ட்ரு யார் பண்ணா, அதுக்கப்புறம் யார் பண்ணா, அந்த மாதிரி ஒரு 8 பொண்ணுங்க நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆஜராவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க கதறி இவரெலாம் விசாரிப்பார். ஒரு பொண்ணு இந்த பொண்ணு தான் பண்ணுச்சு, இல்லை அந்த பொண்ணு தான் பண்ணுச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ரெண்டும் பார்க்க வேண்டிய வெப் சீரிஸு. இன்னொன்று வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஹால் ஆஃப் டெத்து, இது அமேசான் ப்ரைமில் வந்து சுழல் 2 பாருங்கள். ஐஎம்ஐ ரேட்டிங் வந்து சுழல் 2 வந்து 8.1 கொடுத்துருக்காங்க. ஹால் ஆஃப் டெத்தில் வந்து இது 5 கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பேஜுக்கு புதுசுனா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஓகே.